ஓபிஎஸ் ஸ்டூடியோவுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ லைவை வந்து நாம் விரும்புகிற மாதிரி பல்வேறு விதங்களில் வடிவமைச்சு கொள்ளலாம். அதாவது இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நம்ம போடுற லைவ் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணுறது மூலமாக அதை இன்னும் அதிகமாக மெருகூட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நான் இதில் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலருக்கு தேவைப்படலாம், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் வேறு விதமான நீட்ஸ் இருக்கலாம். அதனால் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்முடைய சேனலில் வந்து நான் போடுவேன். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போது இதில் வெரி சிம்பிளான ஒரு செட்டப். ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ, கேம் பிளே 1, கேம் பிளே 2 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் வச்சுருக்கிறேன். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சிம்பிளாக வந்து ஒரு கேம் பிளே அப்படின்னு சொல்லி இங்கே போகும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளைனாக வந்து உங்களுடைய கேம் பிளே வந்து வரும். பட் இதில் வந்து ஒரு கேமரா, நம்ம வந்து கேம் பிளே விளையாடுற அந்த கேமரா சேர்க்குறதுக்கு நமக்கு அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேமரா சேர்க்கும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் கேம் பிளேலாம் பண்ணிகிட்ருக்கல. இப்போது ஜஸ்ட் அந்த கேம் பிளே வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குது. பட் நீங்கள் லைவ் பண்ணும்போது கேம் பிளே, உங்களுடைய ஒரிஜினல் கேம் பிளே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இதில் வந்து நமக்கு கேமரா ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். பேசிக்காக வந்து என்னுடைய அந்த ஃபுல் டியூட்டோரியலே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அது எல்லாமே பேசிக். அதனால் அது எல்லாமே முதல்ல வந்து தரவை நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கேமரா ஆட் பண்ணுறோம். கீழே போயிட்டு சீனில் வந்து கேம் பிளே அப்படிங்கிற சீன், அப்புறமா அதில் அதுக்குள்ளே போய்ட்டு ஆட் சோர்ஸுக்குள்ளே போய் நான் வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ், இந்த வீடியோ கேப்சர் டிவைஸ் புதுசாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறனால இந்த சோனி ZV-E10 அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கேமரா உள்ளே வந்துருச்சு. அண்ட் இப்போது வழக்கமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிளாக பண்ணுறது என்ன செய்வாங்கன்னா, சும்மா அப்படியே எடுத்துகிட்டு இதை அப்படியே சின்னதாக்கிடுவாங்க இல்லையா. இப்படி இந்த மாதிரி இதை சின்னதாக்கிட்டு இப்படி சிம்பிளாக வச்சு விட்டு, இது வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி வந்து இதில் இப்படி வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இந்த ஹோல் பிக்சரை வந்து நம்ம சின்னதாக்கி இருக்கிறோம். அப்படி சின்னதாக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து மொத்தத்தில் வந்து சின்னதாக தெரியுது. அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரியான கேம் பிளேயில் வந்து நமக்கு நம்முடைய ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி அந்த ஃபேஸ் மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி வைக்கிறது, மற்றதெல்லாம் தேவையில்லாதது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்முடைய ஃபேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி வைக்கிறது, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அந்த உங்களுடைய கேமரா உள்ளே வர்றது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அல்ட் அப்படிங்கிற பட்டன், நம்மளுடைய கீபோர்டில் ALT அல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். விண்டோஸ் கீ பக்கத்தில் இருக்கும், கீழே ஸ்பேஸ் பார் பக்கத்தில் இருக்கும். ஆல்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து இதில் கொண்டு போங்க. அதில் நிறைய புள்ளிகள் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்பீங்கள்ல, அதில் வந்து இந்த முக்காக பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும். அதே மாதிரி அந்த நடுவுலையும், அதாவது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்னருக்கும் நடுவுலையும் ஒரு புள்ளி இருக்கும். கரெக்டாக அந்த ஆல்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த நடுவில் இருக்கிற புள்ளிக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து இந்த மாதிரி அம்புக்குறி மாதிரி காட்டும். ஸோ அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பகுதிகள்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே எடுத்துக்கலாம், கீழே வேணால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது என்னுடைய ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. உப்ஸ், ஓகே, என்னுடைய ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேம் பிளே நம்ம யூஸ்வலாக வந்து பண்ணும்போது, இப்போ இது நமக்கு வந்து இதில் என்னுடைய ஃபேஸ் மட்டும் தெரிகிறதுனால இது வந்து பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம போட்டதை விட பெட்டராக இருக்கும். நான் ஏன் வந்து இதுவும் வெரி சிம்பிள் தான். பட் எதுக்காக வந்து நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில சிச்சுவேஷனில் நம்ம அவசரமாக வந்து ஒரு செட்டப் பண்ணும்போது இதுதான் பண்ண முடியும். அதுக்காக வந்து பேசிக்காக முதல்ல வந்து எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ இதில் வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போட்டு வச்சுருக்குறோம். அடுத்ததாக கேம் பிளே 2ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு செட்டப் நான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்படின்னு சொல்லிவிட்டு
நாம் வந்து வேறு மாதிரி ஒரு செட்டப்புக்கு வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம திரும்பவும் உள்ளே போயிட்டு திரும்பவும் போய் வீடியோ கேப்சர் டிவைஸு ஆட் எக்ஸிஸ்டிங் சோனி போட்டு நான் உள்ளே கொடுக்கும்போது ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி செட்டப் தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த செட்டப் வந்து பண்ணி வைக்கணும். அதுக்கு பதிலாக இதை விட பெட்டராக நாம் வந்து ஒரு இடத்துல நாம் வந்து இந்த கேமரா வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அழகாக சும்மா சிம்பிளாக அந்த மாதிரி சதுரமாக வைக்காமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அது கொஞ்சம் அழகாக ரவுண்டாக வர்ற மாதிரியோ அல்லது ஒரு ஸ்கொயராக வர்ற மாதிரியோ அழகாக வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கேமராவை வந்து நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவசியம் இல்லை, இதுலேயுமே கூட நம்ம அந்த கேமராவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. சாரி, கண்ட்ரோல் செட் நான் வேறு எதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, கேமராவை ரிமூவ் பண்ணணும், கவனமாக இருங்க. ஓகேவா? ஓகே, கேமராவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாஸ்க்கு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேமரா மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேமரா மாஸ்க் வந்து நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னா OBS ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை நிறுத்திக்கலாம், சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். obsproject.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். அதில் அட்வான்ஸ்ட் மாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது. ஸோ OBS இதோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நம்ம நிறைய ப்ளக்கின்ஸ் உள்ள வந்து ஆட் பண்ணி இதனுடைய பொட்டென்ஷியலை இன்னும் நம்ம அதிகமாக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் விதவிதமான ப்ளக்கின்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளக்கின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவே கிடையாது, நிறைய ப்ளக்கின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தேடி தேடி வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நானும் ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ப்ளக்கினாக வந்து ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்ட் மாஸ்க்ஸ் அப்படிங்கிற இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிசிக்கெல்லாம், அதாவது பிசிக்கு இருக்கும், மேக் ஓஎஸுக்கு அதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மேக் ஓஎஸ் ஜிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லினக்ஸு, அடுத்தது வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அதை ஒரு சாஃப்ட்வேராக உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்ததாக விண்டோஸ் ஜிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாலர் நீங்கள் யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து சாதாரண ஜிப் எடுத்து அது ரொம்ப ஈஸி, எப்படி உள்ளே வந்து நம்ம அந்த ப்ளகின் உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இன்ஸ்டாலராக போட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனி சாஃப்ட்வேராக உங்களுக்கு உள்ளே இன்ஸ்டால் ஆகி போயிருக்கும். ஸோ அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுடைய கம்ப்யூட்டருக்குமே கூட நல்லதில்லை. ஏன்னா நீங்கள் 10 ப்ளகின் போட்டிங்கன்னா 10 சாஃப்ட்வேர் உள்ளே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவசியம் இல்லை நமக்கு. இந்த ஜிப் ஃபைல் ஓகேவா, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஜிப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ்னால் மேக் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லினக்ஸ்னால் லினக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விண்டோஸ் ஜிப்பை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப அந்த எங்கே டவுன்லோட் ஆகிருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஓகேவா? எனக்கு வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கிறனால ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு எங்கே டவுன்லோட் ஆகிருந்ததோ அதே இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். இப்போது ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய OBS வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? க்ளோஸ் ஆகலைனாலும் நீங்கள் இதை உள்ளே போட்டுடலாம். ஆனால் நீங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்போ புதுசாக நீங்கள் ஆட் பண்ண ப்ளகின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதனால் எப்போவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். OBS ப்ளகின்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டர் உள்ளே இருக்குது. அந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 2ஐயும் கண்ட்ரோல் X கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் காப்பி கொடுத்து காப்பியும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் கண்ட்ரோல் X நமக்கு வந்து எனிதிங் 2ல் இங்கேருந்து நமக்கு வேற ஒரு இடத்துக்கு இந்த 2 ஃபோல்டரையும் கொண்டு போகணும், அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம போக வேண்டியது நம்மளுடைய OBS ஸ்டூடியோ எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படிங்கிற அந்த லொக்கேஷனுக்கு போகணும். யூஸ்வலாக நீங்கள் OBS ஸ்டூடியோவை இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த சேஞ்சும் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய லோக்கல் டிஸ்க் Cயில் எய்தர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைனா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் *86 சொல்லி இருக்குல்ல, இந்த 2ல் ஏதாவது ஒன்றுக்குள்ளே இருக்கும். தேடி பாருங்கள், இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் தான் இருக்கும்.
ஸோ நான் இதில் முதலாவது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தேடி பார்க்குறேன் ஓபிஎஸ் உள்ளே இருக்குதான்னு சொல்லி. இந்த இருக்கு பாருங்க, எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யாண்டாம். அங்கே வந்து அந்த 2 ஃபோல்டரையும் காப்பி பண்ணியிருக்கீங்கல்ல, இங்கே ரைட் கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து அந்த பிளகின் வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நான் இப்போ ஓபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஓபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து உள்ள கேமரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். உள்ளே போய்ட்டு திரும்பவும் வீடியோ கேப்சர் டிவைஸ் ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கிறோம். ஆட் எக்ஸிஸ்டிங் எடுத்து சோனி எடுத்துக்கிறோம். உள்ளே வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறமா இதில் போயிட்டு இந்த சோனி ZV-E10 செலக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணியும் ஃபில்டர்ஸ்க்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு மேலே ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? அந்த ஃபில்டர்ஸ்க்குள்ளே போங்க. ஃபில்டர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் இதை கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். அப்போ தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதை நான் சின்னதாக்கிக்கிறேன். இதில் பாருங்கள், இது வந்து ஃபில்டர்ஸ். ஓகேவா? இந்த ஃபில்டர்ஸில் கீழே எஃபெக்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஆடியோ வீடியோ ஃபில்டர்ஸ், எஃபெக்ட் ஃபில்டர்ஸ்னு சொல்லி பிரிச்சுருக்குறாங்க. இந்த எஃபெக்ட் ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். நம்ம அட்வான்ஸ்டு மாஸ்க்னு சொல்லி ஒன்று உள்ளே போட்டோம் பாருங்கள், அது இங்கே இருக்குது. இந்த அட்வான்ஸ்டு மாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். நீங்கள் வேறு ஃபில்டர் போடும்போது வேறு மாதிரி நேம் வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம். நான் இப்போதைக்கு அப்படியே போட்டுக்கிறேன். இதில் போட்ட உடனே பாருங்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து ஆல்ஃபா மாஸ்க் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்குது. மாஸ்க் டைப்பில் ஷேப்பில் வந்து ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ண உடனே என்னுடைய கேமரா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக நான் கீழே போயிட்டு இந்த அட்வான்ஸ் மாஸ்கில் சர்க்கிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். சர்க்கிளை செலக்ட் பண்ணும்போது இங்கே இந்த கேமராவுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கவனிங்க. சர்க்கிள் பாருங்கள், எலிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டார் இருக்குது, ஹார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள். முன்னாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஷேப் வந்து இது வந்து ஷேப்பில் இருக்கணும். வேறு எதுக்கும் மாற்றாதீங்க. வேறு எதுலேயும் மாற்றிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஷேப்பில் இருக்கணும். வேறு ஒரு சில மெத்தடும் இருக்குது, பட் அதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நமக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள். ஷேப்பில் வந்து நான் சர்க்கிளில் வச்சுக்கிறேனே. சர்க்கிளில் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாஸ்க் ஜியோமெட்ரின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கேமராவில் வந்து எந்த இடத்துலலாம் நம்ம மூவ் பண்ணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது என்னுடைய. ஓகே, எப். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரேடியஸ் நான் வந்து இதை சின்னதாகணும்னா பெருசாக்குறேன். இதில் பெருசாகுது. சின்னதாகுன்னா சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்குன்னா பெருசாக்கிக்கலாம். என்னுடைய விருப்பம்தான். உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிச்சிருக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததில்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த சதுரம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ரவுண்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ சாதாரணமாக சும்மா இப்படி சின்னதாக்கி வைக்கிறதுக்கும், நான் வந்து முன்னாடி சதுரமாக வந்து சும்மா பண்ணி வச்சால அப்படி வைக்கிறதுக்கும் பதிலாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம ரவுண்டில் வந்து வைக்கும்போது அந்த கேம் ப்ளே வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டப். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளால் ஓபிஎஸ்ஸில் பல சூப்பரான விஷயங்கள் செய்ய முடியும்.
ரைட், இது வந்து நம்ம இப்போதைக்கு இது முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், இது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போது நான் வந்து இதில் இன்னொரு கேம் அடுத்ததாக வந்து ஒரு கேம் ப்ளே 2ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறேன். அதுலேயும் போய் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து வீடியோ கேப்சர் டிவைஸ் இதுலேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே டிவைஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு விருப்பமான மாதிரி என்ன செஞ்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். இதில் என்னென்னா, அதில் வந்து நான் சின்னதாக, அதாவது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, என்னுடைய கேமராவில் சின்னதாக ரவுண்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த கேம் பிளே சின்னதாக்கிட்டு நான் வந்து வேறு மாதிரி செட்டப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு இஷ்யூவை நீங்கள் கவனிச்சிங்களா? அதாவது நான் இங்கே தான் ரவுண்டு அப்ளை பண்ணேன், ஆனால் நான் கேம் பிளே 2ல் வந்துட்டு கேமராவை ஆட் பண்ணும்போதும் நான் எதுவுமே ரவுண்டு எதுவுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே அந்த ரவுண்டு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது பெட்டர், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இது அப்படியே இந்த ரவுண்டு அப்படியே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வச்சிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், என்னுடைய இன்ட்ரோவில் வந்து நான் முன்னாடி எந்த ஃபில்டருமே ஆட் பண்ணாமல் சதுரமாக ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேனே, ரிமூவ் பண்ண வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட்டு டிசேபிள் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இப்படி தான் என்னுடைய இன்ட்ரோ சீன் இருந்துச்சு எப்போ. ஸோ நான் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவும் என்னுடைய கேமரா இருக்கணும், ஆனால் நான் கேம் ப்ளேக்கு வரும்போது எனக்கு ரவுண்டாக இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், இதில் என்ன சிக்கல் ஆகுது, நான் வந்து ஃபில்டர் ஆட் பண்ணேன், ஆனால் சோர்ஸில் டைரெக்டாக ஆட் பண்ணுறதுனால என்னாச்சு அப்படின்னா, ஒன்று அந்த சோர்ஸ் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி அப்படியே வந்து சதுரமாக இருக்குது. நான் வந்து இதை மாஸ்க் போட்டேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே மாஸ்க் அப்ளை ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சில சிச்சுவேஷனில் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணுறீங்க, அல்லது 2 ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் ரவுண்டு மட்டும்தான் போட்டு வைக்கிறீங்க, நோ ப்ராப்ளம், அப்படியே வந்து லைவ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு சிலருக்கு என்ன, எனக்கு வந்து என்னுடைய ஃபுல் கேமராவும் தெரியணும், அதே நேரத்தில் நான் எங்கே விரும்புகிறேனோ அங்கே வந்து எனக்கு என்ன செய்யணும், ரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த செட்டப்பை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி என்ன செய்ய முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த மெயின் சோர்ஸில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவை ஆட் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாத்துலேயுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறனால இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, அட்வான்ஸ் மாஸ்க் இதில் போட்டிருக்கிறோம்ல, இதை வந்து நான் என்ன செஞ்சிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன், எடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எங்கேயுமே என்ன செஞ்சுருக்காது அப்படின்னா அப்ளை ஆகிருக்காது. இப்போது நான் இப்போ புதுசாக வந்து ஒரு சீன் ஒன்று நான் என்ன செய்கிறேன், க்ரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போது ஃபில்டரை வந்து எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக சீனில் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் பண்ணலாம். அது பண்ணுறதுனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்கலாம். நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த சீனுக்கு வந்து நான் ரவுண்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரவுண்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் பேர் வைக்கிறேன். பேர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா, அந்த சீனை வேணால் கடைசியில் கீழே கொண்டு வந்துடலாம். ரவுண்டு மாஸ்க்குன்னு பேர் வச்சுருக்கிறேன். இதில் நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து கேமராவை ஆட் பண்ணுறேன். எனக்கு எதில் வந்து இந்த மாஸ்க் ஆட் பண்ணுமோ அந்த கேமராவை நான் என்ன செய்கிறேன், ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இதில் கேமரா வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு மாஸ்க் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஃபில்டர்ஸ்க்குள்ளே போகிறேன். இந்த ஃபில்டர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ரிமெம்பர், நான் வந்து சோர்ஸுக்குள்ளே போகலை. ஏன்னா ஒரு சில பேர் இங்கே ரவுண்டு மாஸ்க்கு போட்டு சோர்ஸில் கேமராவை போட்டு சோர்ஸுக்குள்ளே ஃபில்டருக்குள்ளே போயிடுவீங்க. சோர்ஸுக்குள்ளே போகக்கூடாது, சீனில் ரவுண்டு மாஸ்க் அப்படிங்கிற சீனுக்குள்ளே போகணும். அந்த ரவுண்ட் மாஸ்க் அப்படிங்கிற சீனை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அதில் ஃபில்டர்ஸ் இருக்குது, உள்ளே போகிறேன். எஃபெக்ட் ஃபில்டர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது, கிளிக் பண்ணுறேன். அட்வான்ஸ்டு மாஸ்க் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சீனில் உள்ள இந்த கேமராக்குள்ளே ஆட் ஆயிரும். நான் கேமராவில் ஆட் பண்ணல, சீனில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் கூட கேமராவுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, இது மட்டும்தான், இந்த ஒரு கேமரா மட்டும் தான் நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஷேப்பை ரவுண்டாக்குறேன். ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள்லேருந்து சர்க்கிள் ஆக்கிக்கிறேன். என்னுடைய ஓகே ரேடியஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய செட்டப். நான் வந்து இதோடு அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரவுண்டு மாஸ்க்கு எங்கே இருக்குது, ஆனால்
நான் இன்ட்ரோவில் என்னுடைய கேமரா போட்டிருக்கேன், அதில் எந்த அஃபெக்ட்டும் ஆகலை பாருங்கள். அதே மாதிரி கேம் பிளேலையும் வந்து நம்ம பழைய கேமரா தான் போட்டிருக்கோம், அதுலேயும் அஃபெக்ட் ஆகலை. நம்ம அதனால் இப்போதைக்கு என்ன செஞ்சிடலாம், இது நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். அதே மாதிரி கேம் பிளே 2லேயும் போயிட்டு நமக்கு இந்த கேமரா தேவையில்லை, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கேம் பிளேக்குள்ளே உள்ளே போயிட்டு நான் ஆட் பண்ணுறேன்ல, ஆட் சோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனையே சோர்ஸாக ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்கும். இதில் பாருங்கள், சீன் அப்படின்னு சொல்லி இந்த சீனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே என்னென்ன சீன்லாம் உள்ளே இருக்குதோ அந்த சீனெல்லாம் ஏற்கனவே உள்ளே இருக்குது. அதில் போய்ட்டு ரவுண்டு மாஸ்க், அதில் தான் நம்ம அந்த ஃபில்டரை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதை எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேவு உள்ளே வந்துருச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேம் பிளே 2க்கு போகிறீங்க, நீங்கள் இதில் கண்டிப்பாக இந்த ரவுண்டு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அங்கே போயிட்டு கீழே போய் சோர்ஸில் போயிட்டு சீனை கிளிக் பண்ணி ரவுண்ட் மாஸ்க் போட்டு நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சீன் கிரியேட் பண்ணி அதில் வேறு மாஸ்க்கு கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதையும் சீனாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வேறு சீன் பாருங்கள். கேம் பிளே 1ல் வந்து ஒரு செட்டப்பில் இருக்குது, கேம் பிளே 2க்கு வரும்போது வேறு செட்டப்பில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வேறு மற்ற விஷயங்கள் எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேபி வேறு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த கீழே இருக்கிற இடங்கள்லாம் வேறு ஏதாவது மற்ற விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து என்ன செய்கிறோம், இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ரைட், ஓகே. அடுத்ததாக நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்மளுடைய கேம் பிளே வந்து அதிகமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நான் சீன் மாற்றும்போது பாருங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி சீன் மாறுது இல்லையா? இந்த ரவுண்ட் மாஸ்க் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதில் மாஸ்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேம் பிளே விளையாடும்போது இங்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிடாதீங்க, உங்கள் மைண்டில் இருக்கணும் இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த இதில் வந்து இப்படி மாற்றும்போது எனக்கு வந்து இந்த டிரான்சிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போனா வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் வந்து எங்கே மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீன் டிரான்சிஷன் ஆடியோ மிக்சர்னு சொல்லி ஒன்று இருக்குதுல்ல, இந்த ஆடியோ மிக்சருக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து சீன் டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ் பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டே தான் இருக்குது, கட் ஃபேட் அப்படி தான் இருக்குது. கட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து கட் ஆகும். ஃபேட் அப்படிங்கிறத பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேட் ஆகி உங்களுக்கு என்ன செய்யும், இந்த கேம் பிளே மாறும். இதை விட என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உள்ளே என்ன கொஞ்சம் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வெளியே தெரியாமல் உள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ப்ளஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வைப், ஸ்லைடு, ஸ்டிங்கர், ஃபேட் டு கலர், லூமா வைப் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. முதல்ல வந்து நம்ம ஸ்வைப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்வைப் அப்படிங்கிறத போட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு செட்டிங் வரும். ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த டிரான்சாக்ஷன் வரணும் அப்படிங்கிறத இது தான் ஸ்வைப் லெஃப்ட். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிருக்கும். ஒருவேளை செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எடுத்து இந்த ஸ்வைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கேம் பிளே 2 பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல, முன்னாடி வந்து சிம்பிளாக அப்படி ஃபேட் ஆனதுக்கு பதிலாக. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்வைப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஸ்வைப்பை செலக்ட் ஆகிருக்கணும், இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய் லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரைட் அப்படிங்கிறது கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சைடு ஓகேவா, ரைட் சைடு மூவ் ஆகுது பாருங்கள் நான் மாற்றும்போது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஸ்பீடு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே மைக்ரோ செகண்டில் இருக்கும். இந்த 300 மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறத நான் 1000 மைக்ரோ செகண்டாக மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு இப்போ பண்ணும்போது பாருங்கள் லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக இப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஓகே, எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு ஒரு 800 போதும், 800 மைக்ரோ செகண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ
இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்வைப் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்லைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒன்ஸ் அகெயின் அது நீங்கள் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பாருங்கள், ஸ்வைப் ஸ்லைடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக சீன் வந்து ஸ்வைப் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீன் போகும்போது இன்னொரு சீன் அப்படி ஒட்டிக்கிட்டே கூட வரும். பாருங்கள், நான் ஸ்வைப்பையும் ஸ்லைடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்க. முதல்ல வந்து ஸ்வைப் இருக்குது, இப்போ ஸ்வைப் பண்ணுறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் தான் அப்படியே இருக்குது, மேலேருந்து மட்டும் அப்படியே மூவ் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போது ஸ்லைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டே வருதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்டிங்கர், ஃபேட் டு கலர், ரூமா வைப் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சின்ன விஷயங்கள் மூலமாக உங்களால் வந்து உங்களுடைய அந்த லைவ் ஸ்ட்ரீமை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்ற முடியும். நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இன்னும் சூப்பரானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.